துபாயில இருந்து வந்ததாமா. பார்த்து பார்த்து. ஏண்டி எத்தனை வளகாப்பு? எங்க அம்மா பையன் பிறக்கிற வரைக்கும் வளகாப்பு விடாது. தம்பி பாயசத்துக்கு முத்திரையின் கீழே வறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. போதும் கிண்டல். அண்ணி உங்களுக்கு பாருங்க, நிச்சயமா பையன் தான் பிறக்க போறான். சரி, அத்தையை கேலி பண்றியே, முடிஞ்சா நீ என்ன பாப்பான்னு சொல்லி பாப்போம். இந்த 2 விரல்ல உனத்தோட நான் நினைச்சதுதான் நீயும் தொட்டிருக்க. என்ன பாப்பா பேபி? முதல்ல என்னை கிண்டல் பண்ண மாட்டான்னு சத்தியம் பண்ணு. அப்படியா? அசத்தியம். சாமி சத்தியமா? சாமி சத்தியமா. அப்பனா நம்ம 2 பேருக்கும் பிடிச்ச மாதிரி அம்மாக்கு தம்பி பப்பா தான் வரப்போகுது. அதை தாண்டி அத்தனை பேரும் சொல்றாங்க கருவாச்சி. இப்பதானே என்னை கிண்டல் பண்ண மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ண. சாமி உன்னை கண்ணை குத்தம் பாரு. நான் சத்தியம் சொல்லையே, அசத்தியம் தானே சொன்னேன். நல்லா ஏமாந்தியா? பாருமா அந்த கவிதை என்ன கருவாச்சின்றா. இங்க வந்து தொல்லை பண்ணாத, போய் விளையாடு. அப்பா அம்மா, நானும் மத்தவங்க மாதிரி உனக்கு அரிசி போட்டு பொட்டு வச்சு வளையல் போடவா? உனக்கு இப்பவே பெரிய மனுஷி ஆகணும்னு ஆசை வந்துருச்சா? சரி பண்ணு. தோசி கையால அரிசி போட்டா அப்புறம் மொத்தமும் விளங்காம போயிடும். போ வந்துட்டான். அரிசி போடுறான், பருப்பு போடுறேன். ஏன் பிறக்கிறதும் ஒன்ன மாதிரியே பிறக்கணும்னு ஆசையா? ஏமா என்னம்மா இது? அவ சின்ன பொண்ணுமா, ஏதோ ஆசையில போட வந்தா, அதுக்கு போய் இப்படி வெனக்காரியா இருக்கிறவ எதுக்குடா விளையாடணும்? இவ என் வீட்டுக்கார தின்ன துக்கமே இன்னும் போவல. பசி அடங்காம இன்னும் சுத்துறா பாத்தியா? அம்மா, குழந்தை பிள்ளையெல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காதீங்க. போதும் பொண்ணே, நீ வாமா. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒண்ணும் குழந்தை இல்ல, இது ஒரு குட்டி பிசாசு. என்ற வீட்டுக்கார கொண்ட கொலகாரி. யாரு என்ன சொன்னாலும் சரி, என் வயித்துல எரியிற நெருப்பு அடங்கவே அடங்காது. ஏய் பார்வதி, என்ன அவசகனமா நடந்துட்டு இருக்க? உங்க அம்மா பண்ணது பேசுனது எதுவும் உங்களுக்கு அபசகுணமா தெரியல. நான் நின்னா குத்தம், நடந்தா குத்தம். சத்தத்தை குறை, எல்லாரும் வந்திருக்காங்க. நம்மளுக்கு பிள்ளையா பிறந்ததே பாவம் நினைக்கிற அளவுக்கு நாசக்கேடாக்குறீங்க. பாவம் அவங்கள மட்டும் இல்லைங்க, நம்மளையும் சும்மா விடாது. ஏய் பார்வதி, சொன்னா கேளு. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த சித்திரவதையை இவங்க அனுபவிக்கிறத விட ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துல சேர்த்துருங்க.
அங்கேயாவது அவன் நிம்மதியா இருப்பான். ஓஹோ, அப்ப நான் தான் கொடுமைக்காரியா? ஏண்டி, இவ்வளவு காலம் நல்லா வாழ்ந்த என்ற புருஷன் அந்த பொண்ணு பிறந்த உடனே இறந்து போயிட்டாரு. அந்த ஜோசிய சொன்னா இந்த குழந்தை பிறந்தா கண்டம் இருக்குன்னு. அதெல்லாம் பொய்யா? ஆமா, பொய்தான். காசுக்காக கண்டவன் கண்டதை சொல்லுவான். அதை நம்பிக்கிட்டு ஏய் பார்வதி, அத்தை, நம்ம வாழ்ந்து முடிஞ்சவங்க, வாழ போறவ, நசுக்கிடாதீங்க. ஆரிச்சாமி, பாத்தியாடா உன் பொண்டாட்டி சொன்னத? இவ்வளவு சொந்தக்காரங்க முன்னால வச்சு என்ன அவமானப்படுத்தணும்னு காத்து கிடந்திருக்காடா. இப்படி பேசுன பேச்சுக்கு பதிலா செருப்பால 4 போடு போட்டிருக்கலாண்டி. நீங்க பேசினதெல்லாம் பேச்சு இல்ல, நான் பேசினதுதான் கணக்கா? பார்வதி, இப்ப நீ நிறுத்த போறியா இல்லையா? வயசு வித்தியாசம் பார்க்காம எதிர்த்து பேசிட்டு இருக்க? இவ்வளவு நாள் நான் பொறுமையா இருந்துட்டேங்க. இனிமே என்னால சும்மா இருக்க முடியாது. அவளை எதுவும் சொல்ல வேணான்னு அவங்களுக்கு சொல்லி வைங்க. போதுண்டா ஆரிச்சாமி, பெத்த வயிறு ரொம்ப குளிர்ந்து போச்சு. நீ உன் பொண்ணை கொண்டு போய் எங்கேயும் விட வேண்டாம். என்னை கொண்டு போய் காசியில தள்ளி விட்டுரு. அத போனமா நான் அங்கேயே செத்து போயிடுறேன். ஏம்மா இப்படி பேசுற? தம்பி, என்னதான் நம்ம அம்மா தப்பு பண்ணியிருந்தாலும் ஒன்றரை பொண்டாட்டி அப்படி பேசிருக்க கூடாதுல்ல. வயசுல பெரியவங்கங்கிற மரியாதை கூட இல்லாம மா, நீ வேணா என் கூட வந்துடுமா? வேணாம் தனபாக்கியம், எனக்கு எங்கேயும் வர பிடிக்கல. நான் மக வீட்டுல இருந்து சோறு தின்றேன்னு வரவன் போறவனுங்கெல்லாம் என்ன அசிங்கப்படுத்துவானுங்க. கேரகம், இவ்வளவு வயசுக்கு அப்புறம் இந்த அசிங்கமெல்லாம் எனக்கு தேவையா? நாக்க புடுங்கிட்டு சாவலாம் போல இருக்கு. இருமா பார்வதி, 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 அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு. நான் எங்க மன்னிப்பு கேட்கணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஓ, அப்ப நான் தான் தப்பு பண்ணிருக்கனா? உன் பொண்டாடிக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறப்பா. ஆத்தா, உன் காலை காட்டு. பார்வதி, நான் கடைசியா கேக்குறேன், அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாதா? கேக்குறேங்க, கண்டிப்பா கேக்குறேன். ம். அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. இனி எதுவும் சொல்லல. ஆ, செருப்பால அடிச்சிட்டு கருப்பட்டிய கையில கொடுக்கற. ஆனா ஒண்ணு, இனிமே போதும் பொண்ண பார்த்தா நான் பேசத்தான் செய்வேன். அதை எதிர்த்து யாரு கேள்வி கேட்டாலும் என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. ஊரு பேரு தெரியாத ஆத்துலயோ குளத்துலயோ விழுந்து உயிரை விட்டுருவேன். அம்மா, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்னடி? நான் ஏதோ என்னோட ஆத்தாமையினால அப்படி பேசுறேன். எல்லாரும் திட்டம் போட்டு இன்னைக்கு நிக்க வச்சு என்ன அவமானப்படுத்துறீங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. இனிமே உங்க இஷ்டம் போல இரு. உன்னை யாரும் எதுவும் சொல்லாதபடி நான் பாத்துக்கிறேன். போதுமா? டேய், பேச வேண்டியவ பேசாம நிக்கிறா, நீ தான் பேசுற. ஆமா அத்தை, நீங்க எங்கேயும் போக வேணாம். நான் உங்களை ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். போதுமா? போட்டோ எடுக்கிறவன் கூப்பிடுறான், பாடா. பொண்ணு, போட்டோ எடுக்கிறாங்க, வா. அம்மா, இனிமேட்டு ஆத்தாட திட்டினா அடிச்சா யாருமே கேட்க மாட்டீங்களா? அழாதம்மா, வயித்துல குட்டி பாப்பா இருக்குல்ல. ஆத்தா என்ன திட்டினா கூட பரவாயில்ல, நான் தாய்க்கிறேன். ப்ளீஸ் அழுவாதம்மா. சார், வேற யாராவது வரணுமா? இருங்க இருங்க, ஆள் வரணும். பார்வதி, வா, டைம் ஆகுது, வா சீக்கிரம் வா. சார், ஆடாம நில்லுங்க சார். போட்டோ தானே, இருங்க. ஏய், வா, வந்து நில்லு. என்னங்க நீ வேற உள்ள வந்துருக்க பாரு. பாப்பா கொஞ்சம் உள்ள வாங்க. வா. நல்லா உள்ள வாமா. போட்டோ எடுத்து முடிச்சோம்னா சாப்பிட புரியுதா? ஏய், என்ன? பாப்பா போட்டோல வரணுமா வேணாமா? போட்டோல தெரியணும்ல. பாப்பா, அவன் ஃபேஸ் டல்லா இருக்க. போய் மூஞ்சி கழுவி பவுடர் போட்டு வரியா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், அவ நேரமே அப்படித்தான்.
தொட்டு பொட்டு வச்சுக்கிற மாதிரி. நீங்க போட்டா புடிங்க, நேரம் ஆகுதுல்ல. ரெடி? எல்லாம் இந்த ப்ரௌன் ஷர்ட் நேரம் நில்லுங்க. எல்லாம் கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருங்க. 1 2 3